Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 Physics Oscillationல இருந்து example 10.11 தான் பார்க்க போறோம். ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதோட ஈக்விவேலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? ஸ்ப்ரிங்ஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கா அல்லது பேரலல் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து இன் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா equivalent spring constant ஓட formula என்ன 1 by ks is equal to 1 by k1 plus 1 by k2 ரெண்டு ஸ்ப்ரிங் இது இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து இந்த பர்டிகுலர் அடிஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக வேண்டியதான். அதே மாதிரி ரெண்டு ஸ்ப்ரிங் பேரலா கனெக்ட் ஆயிருந்தா அதோட ஈக்விவேலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை வந்து kp is equal to k1 plus k2 இது மட்டும் தெரிஞ்சா போதும் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க, இங்க ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. ஸ்ப்ரிங் K1 இந்த பாயிண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ப்ரிங் K2 அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K2 எம்மோட இந்த மாஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி K3 K4. ஓகே, இது K1 K2 K3 K4. இது பாருங்க, இந்த ரெண்டும் ஒரு காமன் பாயிண்ட்லயும் இந்த அதர் ரெண்டும் எம்மோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? K1 and K2 வந்து are connected in parallel அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? are connected in parallel. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்றோம். அப்போ நம்ம உங்க புக்ல கொடுத்துருக்கிற மாதிரி KUன்னு எடுத்துக்கிறோம். KU is equal to K1 plus K2. எங்க என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா all the spring constants are equal கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே Kன்னு எடுத்துட்டேன்னா எனக்கு 2K வரும். அதே மாதிரி இப்போ K3 and K4, இந்த K3 and K4 again they are in parallel. Okay, so K3 and K4 are in parallel combination. அப்போ எனக்கு அதோட நெட் ஈக்விவேலண்ட் என்ன வரும்? KDன்னு எடுத்துக்கலாம். புக்ல கொடுத்துருக்கபடி ரெண்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் K நான் ஆட் பண்றேன், எனக்கு 2K வரும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா KUன்னு எனக்கு வருது, எம்மோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் KDங்கிறது அகெயின் எம்மோட கனெக்ட் ஆயிருக்கு. இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? they are connected in series. இது ரெண்டும் அதர் ஃப்ரீ எண்ட்ஸ் வந்து வேற ஏதோ ரெண்டு சப்போர்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு காமன் பாயிண்ட் எம்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த KU and KD வந்து they are connected in series. ஓகே, இப்போ ரெண்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கு KU and KD, ரெண்டும் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா அதோட நெட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 1 by KS is equal to 1 by KU plus 1 by KD. சரியா? இப்போ நம்ம அங்கே வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு 1 by 2K plus 1 by 2K. ஏன்னா KU and KD ரெண்டுமே 2K. நான் LCM எடுக்கிறேன், எனக்கு 2K வருது. ஓகே, 2K ரெண்டுத்துக்கு காமன் LCM 2K. இப்போ மேலே லிட்டரலாக நான் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். 1 plus 1 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by KS is equal to 1 by K. அப்போ KS என்ன? அதாவது நெட் ஈக்விவேலண்ட் கான்ஸ்டன்ட் ஃபார் த என்டையர் ஸ்ப்ரிங் வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா K அப்படிங்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். இப்போ இதே மாதிரி செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் பாருங்க, இது இந்த பிக்சர் கூடிய நெட் ஈக்விவேலண்ட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்க, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு K1 and K2, இன்னொரு சப்போர்ட்டோட உங்களுக்கு ஜாயின் ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஒரு காமன் எண்டும், இந்த அதர் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் வந்து காமன் அனதர் காமன் பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ K1 and K2 they are connected in parallel. ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து பேரலல்ல கனெக்ட் ஆயிருந்தா அதோட ஃபார்முலா என்ன? நம்ம KP அல்லது ஏதாவது ஒரு காமன் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ KA is equal to K1 plus K2. ரெண்டுத்தோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ எனக்கு 2K வரும். அதே மாதிரி K3 அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் K4 and K5 ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அகெயின் K4 and K5 வந்து they are connected in parallel. they are connected in parallel. ஸோ சீரீஸா பேரலான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கோட ரெண்டு எண்ட்ஸுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் காமன் பாயிண்ட்ஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா அது ரெண்டு பேரலல். ஓகே, ஸோ அப்போ KBன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன், K4 plus K5 ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான். அப்போ எனக்கு 2K கிடைக்கும். இப்போ இந்த பிக்சரை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த K1 K2க்கு பதிலா எனக்கு KA வரும், அடுத்தது K3 வரும், K4 and K5 சேர்த்து KB வரும், அடுத்தது K6 வரும். இது வந்து எம்மோட கனெக்ட் ஆயிருக்கு.
இது எல்லாமே எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? இது ஒரு ஃப்ரீ எண்டு, இது ஒரு ஃப்ரீ எண்டு, மற்ற எல்லாமே எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன சொல்லலாம்? KA, K3, KB, so இது KB, K6. They are all connected in series. They are connected in series. அப்போ சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபார்முலா என்ன வரும்? 1/KS is equal to 1/KA plus 1/K3 plus 1/KB plus 1/K6. Okay? KA and KB 2K substitute பண்ணிக்கலாம். So 1/2K plus 1/K plus 1/2K plus 1/K. So நான் இது LCM எடுக்கிறேன். நான் 2Kன்னு LCM எடுத்துக்கிறேன். அப்போ மேலே என்ன வரும்? 1. இங்கே என்ன வரும்? மல்டிப்ளைங் பை 2. அப்படின்னா தானே எனக்கு 2K வரும். ஸோ ப்ளஸ் 2K ப்ளஸ் 1 ப்ளஸ் திரும்ப மல்டிப்ளை பண்ணுறேன். சாரி, நாட் 2K, இட் இஸ் சிம்பிளி 2 இல்லையா? 2ஆல் மட்டும்தானே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே 2 வரும், ப்ளஸ் 1, அகெயின் ப்ளஸ் 1, திரும்ப வந்து இந்த கேவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு ரெண்டு எல்சியமும் ஒன்றா இருக்குது. அப்போ மல்டிப்ளைங் பை 2. அப்போ என்ன வருது? மேலே 4/6 வருது. ஸோ 1/KS is equal to 6/2K வருது. நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 3/K வருது. அப்போ KS is equal to K/3. இதுதான் ஈக்விவாலன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபார் த given two pictures. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் 10.12 பார்க்கலாம். என்னன்னா, ஒரு மாஸ் ஸ்பீட் v-ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹரிசான்டல் ஸ்மூத் சர்ஃபேஸ், ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லைன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கோட கொலைட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி கொலைட் ஆகுது. இப்போ ஃபோர்ஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நடக்கும். அப்போ மாஸ் வந்து மோஷனில் இருக்கும்போது அதோட எனர்ஜி வந்து கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மூவிங் மாஸ் என்னது? 12 mv². ஓகே, இது வந்து கொலைட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது. அப்போ அதோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக இந்த ரெஸ்ட்ல உள்ள ஸ்ப்ரிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸுங்கிறத தான் நம்ம மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். அப்போ இங்கே எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்பொழுது இந்த கைனெட்டிக் எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் என்ன வரும்? நமக்கு ஃபார்முலா தெரியும், U is equal to 12K x². இப்போ நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கான்செப்ட் படி த என்டையர் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங்கை கன்வெர்ட் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த mass வந்து is equal to potential energy gained by the spring. So kinetic energy lost by the mass is equal to potential energy gained by the spring. அதோட spring constant வந்து k ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 12 mv² is equal to 12K x². half கேன்சல் ஆகிடும். நம்மளோட எய்ம் என்ன? மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எவ்வளோ தூரம் அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சுருங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ mv² is equal to kx². எனக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால நான் கே இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ x² is equal to k/m v². எனக்கு எக்ஸ் வேணும், ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? square root of k divided by m v² வரும். square root of v² v. ஸோ எனக்கு root of k by m into v. ஓகே, இதுதான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.